முருகப்பெருமான் பாதடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கடகராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வருடம் கடகராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பான மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. கடந்த காலத்தில் அஷ்டமச்சனி, கண்டகச்சனி போன்ற தாக்கங்கள் இருந்தாலும் அவை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மிக முக்கியமான மாற்றம், குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார். பொதுவாக ஜென்ம குரு பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடகராசிக்கு குரு 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால மிகப்பெரிய புண்ணிய தலன்களை தரக்கூடியதாக அமையும். முன்னோர் புண்ணியங்கள், தெய்வ அருள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. இந்த வருஷம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் பற்றிய கவலைகள் குறையும், மனநிலை தெளிவாகும், வாழ்க்கையில் ஒரு சரியான பாதையை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். குரு ராசிக்குள்ளே வரும்போது உங்களுடைய குணாதிசயத்துலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும். நேர்மை, ஆன்மீக சிந்தனை, தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் தேவையற்ற கோபம், தவறான தொடர்புகள், கெட்ட பார்வைகள் இதெல்லாமே உங்களை விட்டு வெளியேறதுக்கான கால சூழ்நிலைகள் தெரிய வருது. உங்களை ஏமாத்தினவங்க யார், உண்மையானவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் புரிய வரும். குரு உங்களை பாதுகாத்து சரியான மனுஷங்களை மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் வச்சுருப்பார். 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறனால பரம்பரை சொத்து உங்களுக்கு கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். வீடு, வாகனம், நிலம் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் கூட ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு தென்படுகிறது. குரு பார்வை 5, 7, 9ஆம் இடங்களுக்கு செல்லும். அதனால் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கு உறவு ஏற்படும், உறவு மேம்படும். தந்தை, குடும்ப மூத்தவர்களுக்கு நன்மை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய்கள், பழைய நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது விலகிறதுக்கான காலகட்டமாக இது இருக்கிறது. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுடைய பேச்சு, வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுது. பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாமீன் போடுறது, மற்றவங்களுக்கு கையெழுத்து போடுறது, இந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்கணும். அதன் பிறகு குரு சேர்க்கை ஏற்படும். இது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக அமையும். சிலருக்கு ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும், சிலருக்கு பணவரவு அதிகரிக்கும். இந்த வருடம் தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். கோயில் தரிசனம், ஆன்மீக பயணம் போன்றவைகள் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவிகளுக்கு இடையான பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் அமைதி திரும்பி வரும். மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நினைவாற்றல் அதிகரிக்கும். பெண்கள் மற்றும் வேலை தேடுவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். தன் நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆசிரியர், வங்கித்துறை, சேவைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இது தெரிகிறது. கார்த்திகை மாதத்துக்கு பிறகு ராகு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாங்க. அதனால் திருமண விஷயங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும். ஆனால் சின்ன சின்ன சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி 9ஆம் இடத்துல இருக்கிறனால குரு பார்வையில் சனி இருக்கும். இது பொருளாதார வளர்ச்சி, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஆகியவற்றை உறுதிப்படுத்தும். இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் தீரும், பணவரவு அதிகரிக்கும், லாபம் பெருகக்கூடிய ஆண்டாக அமையும். ஆனால் ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. நல்ல நேரத்தில் கடின உழைப்பு போட்டிங்க அப்படின்னா பலன் பல மடங்காக கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அரசியல், கலை, ஐடி, விளையாட்டுத்துறையில் இருப்பவங்களுக்கு பெயர், புகழ், பதவி உயர்வு கிடைக்கும். மேடையில் கௌரவம், விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசி என்பது சந்திரனுடைய ராசி. சில காலமாக மங்கி இருந்த ஒளி இந்த வருஷம் மீண்டும் ஜொலிக்க போகுது.
மொத்தத்தில் இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு தெய்வ அருள், முன்னேற்றம், மன அமைதி, பொருளாதார வளர்ச்சி எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக அமையும். நம்பிக்கையோடு முன்னேறுங்க. தெய்வமும் குலதெய்வமும் உங்களை வழி நடத்தும். முருகப்பெருமானின் பாத அடிகளில் சரணம்.